அம்மா அமுதா, போன விஷயம் என்னாச்சு? சரி சரி, வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க போலாம். இவ இவ்ளோ நேரமா எங்க போயிருந்தா? வந்தவ எதுக்கு அவசரமா எல்லாரும் தனியா கூட்டிட்டு போறா? Something is wrong. ஏமா அமுதா, போன விஷயம் நல்லபடியா நடந்துச்சா? நமக்கு சாதமா ஏதாவது குழு கிடைச்சா? அந்த பொண்ணு சொன்ன மாதிரி கல்யாணம் எதுவும் நடக்கலையே? என்ன அமுதா, ஏன் அமைதியா இருக்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க? மாயா சொன்னதெல்லாம் போய் தானே? அட கடவுளே, இவ இம்பட்டு தூரம் என்கொயரி பண்ணிருக்காளா? கல்யாண வேலையில கவனமா இருந்ததுனால இந்த விஷயத்துல கவனக்குறைவா இருந்துட்டோமே. ச்சே. சொல்லு அமுதா, மாயா சொன்னது அத்தனையும் போய் தானே? அன்னைக்கு அங்க எந்த ஒரு கல்யாணமும் நடக்கல தானே? அவ சொன்னது உண்மைதான். அன்னைக்கு அவ சொன்ன மாதிரி உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. ஆத்தா, என்னத்தான் சொல்ற? அமுதா, என்ன சொல்ற? ஆனா நான் அப்படி எதுவும் பண்ணல. நீங்க எதுவும் பண்ணலதான், ஆனா அவ எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிருக்கா. ரிஜிஸ்டர் புக்ல உங்க பேரும் பிரியாவோட பேரும் தான் இருக்கு. பக்கத்துல உங்களோட கையெழுத்தும் இருக்கு. என் பேரா? எப்படி? அதான் எனக்கும் தெரியல, ஆனா அது உங்க கையெழுத்து தான். சரி, ஐடி ப்ரூஃபாவது மாத்தி இருக்கும்னு பார்த்தா அதுவும் கரெக்டா இருக்கு. உங்க ஐடி ப்ரூஃபும் அந்த மாயாவோட ஐடி ப்ரூஃபும் கொடுத்துதான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆதாரம் தான் நமக்கு எதிரா இருக்கு. சரி, சிசிடிவி கேமராலயாவது பார்க்கலான்னு பார்த்தா அத பார்த்தா உண்மை தெரிஞ்சிருக்கும்ல. நான் அதுல இருந்திருக்க மாட்டேன். அதையும் பார்த்தோம். அதுல நீங்க மட்டும் இல்ல, மாயா கூட வந்தது யாருன்னே தெரியல. என்னம்மா சொல்ற? ஆமா சித்தப்பா, மாயா கூட வந்தவங்க யாருன்னு கடைசி வரைக்குமே தெரியல. கூட இருக்கிறவர் மறைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவங்கள பார்க்க உங்கள மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அது நீங்க தான் உறுதியா சொல்ல முடியல. அப்ப அந்த பிரியா பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்கா. என்ன மாதிரி கையெழுத்து போட்டு என் ஐடி ப்ரூஃபை யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஒருத்தனை கூட்டிட்டு போய் நம்ம எல்லாரையும் குழப்பி விட்டுருக்கா. இப்ப என்னதான் பண்றதுமா? போற பக்கம்லாம் கத்தி நம்ம பக்கமே திரும்புதே. அதானே. இன்னும் 20 நாள் தான் இருக்கு. எந்த ஒரு சின்ன குழு கூட கிடைக்கலையே. ஆமா ஆமா அமுதா, நீ இல்லாதப்போ இங்க என்னெல்லாம் கூத்து நடந்துச்சு தெரியுமா? கல்யாண நாள் நெருங்கிடுச்சுன்னு புடவைக்காரரை வர சொல்லி காலையில புடவை எடுக்கிறா. பத்திரிக்கை அடிக்கணும்னு பத்திரிக்கைக்காரனை வேற வர வச்சிருக்கா. அவ என்ன வேணாலும் பண்ணட்டும். ஏன், கல்யாண மேடை ஏறி தாலி வாங்குற வரைக்கும் கூட போகட்டும். ஆனா அவ நினைச்சது நடக்காது. நீ தைரியமா சொல்ற, ஆனா அவ பாட்டுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்கா. நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ ஆரம்பிச்ச இடத்துல தான் இருக்கும். நாள் மட்டும்தான் குறைஞ்சுகிட்டே இருக்கு. அமுதா, பேசாம நீ நாளைக்கு வெளியே போயிரு. அவளுக்கு ஓ ரூட்டெல்லாம் சரிப்பட்டு வராது. இவளுக்கு ஏ ரூட்டுதே சரிப்பட்டு வரும். இவளை அடிச்சு துவைச்சு ஊரை விட்டு வெளியேத்துற. நீ இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. என்னம்மா சொல்ற? என்ன, எல்லாருக்கும் பயம் வந்துருச்சா? போராட்டத்துல இறங்கிட்டா வெற்றியை தொடர வரைக்கும் நாம ஓயவும் கூடாது, சாயவும் கூடாது. எதிராளி ஜெயிச்சிருவான்னு நினைச்சு பாதியிலேயே பயந்து ஒதுங்கிட கூடாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடணும். அப்பதான் சித்தப்பா நாம ஜெயிக்க முடியும். போன இடத்துல ஆதாரம் கிடைக்கலதான், ஆனா அடுத்து நகர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சிசிடிவி கேமரால இருந்த அந்த முகம் தெரியாத நபரை புடிச்சிட்டா அவங்கள வச்சு அவ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, அதான் அவன் முகமே தெரியலையே, அப்புறம் எப்படி கண்டுபிடிப்ப? அதான் கூட இருக்கிறவங்க முகம் நல்லா தெரிஞ்சது இல்ல, அப்புறம் என்ன? அவங்கள புடிச்சா அந்த முகம் தெரியாதவங்கள கண்டுபிடிச்சிடலாம்.
இந்த அமுதாக்கு அன்னலக்ஷ்மியும் அன்னலக்ஷ்மிக்கு அமுதாவும் தோள் கொடுத்து என் புருஷனுக்கு ஏற்பட்ட கலங்கத்தையும் என் மாமனாருக்கு ஏற்பட்ட கலங்கத்தையும் சேர்த்து தொடச்சு இந்த குடும்பத்தோட கௌரவத்தை நம்ம காப்பாத்துவோம். நிச்சயமா உன்னால முடியுமா? உனக்கு துணையா இந்த அன்னலட்சுமி எப்பவும் இருப்பா. இந்த அமுதாவை அசால்ட்டா நினைச்சு சாதாரணமா விட்டா அவ என்னடானா சிபிசிஐடி வேலைலாம் பார்த்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கா. நம்ம டிராமால நடிச்சவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் போறான்னா இது சரிப்பட்டு வராது. இவ மட்டும் விக்னேஷ கண்டுபிடிச்சிட்டா நம்மளோட உண்மை எல்லாமே வெளியில வந்து மாட்டிப்போம். ஏக்கா, நீயும் காலையில இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் ஜீ தமிழ்ல இருக்க எல்லா சீரியலையும் தவமா தமர்ந்து பாக்குற. இந்திரா இதயம்னு மெல்ல ஆரம்பிச்சு கனாவுல ஓட ஆரம்பிச்சு சண்டை கோழியா மாறி பேரன்பாவும் இருக்க. இப்படி மாறி மாறி எல்லா சீரியலையும் பார்த்து கார்த்திகை தீபம் விளக்கு மாதிரி பிரகாசமா அறிவை வச்சுக்கிட்டு இந்த வில்லிகளை எப்படி வெளியே அனுப்புறேன்னு உனக்கு ஒரு ஐடியா கூட எதுவும் தோணலையா? இந்த பாரு, நம்ம சீதாராமனில பிரிக்க இந்த சகனிகளோட ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தாலே இனிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு யோசனையை சொல்லுக்கா. அமுதாவை நினைச்சு அண்ணன் யோசிக்கிறான், அண்ணன் லட்சுமியை நினைச்சு அமுதா யோசிக்கிறான். யோசிக்க யோசிக்க அப்பத்தானே அமுதாவும் அண்ணன் லட்சுமி நல்லா இருக்க முடியும். என்ன என்ன அதான்டா என்ன அதான் என்ன அதான் என்னடா? ஏக்கா, என்ன என்ன என்னன்னு சும்மா என்ன என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னன்னு சொல்லி தொலை. என்ன என்னடா ஒன்ன சொல்றியா? போட போட விளக்கண்ண. என்ன இல்ல என்ன 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 புரியுதா இல்லையா? ஓ, என்னையா? ஒண்ணு இல்ல. ஏக்காக்கா, புரியுதுக்கா. மொத்த சீரியல்லைங்க வில்லிகள் எடுக்கிற காமனான ஆயுதம் அந்த எண்ணெய் சொல்ற. அதானே பழசா இருந்தாலும் பக்காவா இருக்க. போ 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 எடுத்துட்டு வா போ. எண்ணெய் ஊத்தி இவள வலிக்கு பார்த்து ரசிப்பமே. குடு 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 குடு. தந்தா ஒண்டா அத்தே. பார்ட்டிகளை காணாமேக்கா. என்னடா ஒருத்திய கூட என்ன காணோம்? வருவாங்கக்கா. ஒண்ணு பாத்ரூம் பக்கம் போயிருக்கு, ஒண்ணு அடுத்தவன் கூட எப்படி கெடுக்கணும்னு ரூம்ல யோசிச்சுக்கிட்டு இருக்க. வருவாளுங்க வருவாளுங்க. அக்கா, வர்றா வர்றா வர்றா. உள்ள இருக்கிறவள வர வைக்கிறேன். அக்கா அக்கா உமா அக்கா, கொஞ்சம் வெளியே வாக்கா. மாணிக்கம் பிறகு என்ன பாராட்டு இருக்கட்டும், மிஸ் பண்ணாம அங்க பாரு. ஏண்டி பாத்து வர மாட்டியா?
நீங்க பார்த்து வர வேண்டியதானே. அக்கா, நம்ம 2 பேரும் சரியா தான் வந்திருக்கோம். இங்க பாருங்களேன், வேணும்னே யாரும் எண்ணெய் ஊத்தி நம்மள இப்படி விழ வச்சிருக்காங்க. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையிலே நிம்மதியேது. அடியே காந்தா, விழுந்தியா? வலிக்குதா? நீங்க வேணுங்கிறதுக்காக இப்படி பண்ணல, நீங்க வேணாங்கிறதுக்காகத்தான் நாங்க இப்படி பண்ணோம். நல்லா விழுந்தீங்களா? இடுப்பு ஒடிஞ்சு போச்சா? அடி இடி மாதிரி விழுந்துச்சா? அமுதா, மாப்பிள, அமுதா, வராதீங்க வராதீங்க. ஐயோ, மாப்பிள வந்துகிட்டு இருக்கானே. அமுதா வந்துட்டாளே. ஐயோ, மாப்பிள மாட்டிக்கிட்டானே. அமுதா, நீமா வாமா வா. ஐயோ ஐயோ அமுதா, ஐயோ, பாத்து 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 கிளம்புறாங்க. அம்மாடி, அக்கா, அக்கா, நாம பண்ணதுல ஒரு கெட்டது நடந்திருக்கு, ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆமாண்டா மாணிக்கம், நல்லவங்களுக்கு நல்லதும் கெட்டவங்களுக்கு கெட்டதும் சரியா நடந்திருக்கு. ஆமாக்கா, சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு இச்சு விழுந்திருக்கு இல்லையாக்கா? ஐயோ, வெட்கப்படாதக்கா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், எதுக்கு கத்துற? அங்க ரொமான்ஸ் நடக்குது, பதட்டப்படாத. முழிக்கிற அப்புறம் அந்த மாதிரி சேர வேண்டியவங்க கரெக்டா சேர்ந்துட்டாங்க. இப்ப புரியுதா யாரு ஒரிஜினல் யாரு டூப்ளிகேட்னு? பொறாமையில பொங்காதீங்க, தவழ்ந்துகிட்டே போங்க. மாறி மாறி ஆயில போட்டுக்கிட்டே இருங்க, இல்ல காலத்துக்கு கிளவி மாதிரி அகட்டிக்கிட்டே அலைய வேண்டிய வரும். போ 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 போ, கேருங்க போங்க. ஏக்கா, நீ என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க? இப்பதான் என்னையோட என்ன ஒண்ணு சேர்ந்து இருக்கு, என்ஜாய் பண்ணட்ட. நீ வா, போய் குழம்ப தாளிப்போம். போக்கா, போ. இன்னைக்கு கறி குழம்புதான், அடி வெளாசு. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ வாத்தி. அமுதா, எதுக்கு இப்படி கண்ணு முன்னு தெரியாம வந்துட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஏங்க, நம்ம ஸ்கூல் ஹெச்ஓடியோட பையன் வராக. அவன் எதுக்கு வரான்? சரி, அவன் வரட்டும், அதுக்கு நீ ஏன் பதற? என்ன பேசுறிய? அவங்க உங்களை பார்க்க வராகன்னு தான் நினைக்கிறேன். இங்க வச்சு என்னைய பார்த்தா நம்ம மாட்டிக்க மாட்டோமா? ஆமால, அத மறந்தே போயிட்டேன். சரி சரி, நீ போ, நான் என்ன ஏதுன்னு பேசி சமாளிக்கிறேன். நீ போ. இந்த வீரமங்கை வேலுநாச்சி எதுக்கு இப்படி பயந்து ஓடுறா? என்னவா இருக்கும்? அமுதா ஏன் இப்படி ஓடுறா? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? மாமா, அம்மா, நான் வேலை பார்க்குற ஸ்கூல்ல தான் இவரும் வேலை பார்க்கறாரு. எங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோட பையன். ஏங்கா, இந்த வாத்தியை பார்த்து அமுதா ஏன் இவ்வளவு பயந்து உள்ள ஓடுறா? அந்த விஷயம் தெரியாதா உனக்கு?
ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்காம டிராமா பண்ணிட்டு சார் வாத்தியாராவும் அந்த அம்மா ஸ்கூல் ஸ்டூடெண்டாவும் படிச்சிட்டு இருந்தாங்க. ஓ, இப்படி ஒரு கூத்து நடக்குதா? அப்ப நாம உள்ள இறங்கி வேஷம் கட்டிட வேண்டியதுதான். அட என்னங்க வந்தவங்கள நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்க? வாங்க சார், வந்து உட்காருங்க. உட்காருங்க. போடா. அப்புறம் டீ சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்களா? சரி உட்காருங்க. செந்தில், இவங்க யாரு? இதுதான் நல்ல சான்ஸ். நம்ம இப்ப என்ன சொன்னாலும் அமுதா அதை தடுக்கவே முடியாது. நானா? அட என்னங்க, நான் தான் இவரோட பொண்டாட்டி. என்னங்க சொல்றீங்க? செந்தில், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது அது ஒண்ணும் இல்ல சார். நாங்க ரெண்டு பேரும் பிஎட் படிக்கிற காலத்திலேயே எங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் லவ் ஆயிடுச்சு. அதனால வாத்தியாரும் நானும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனாலதான் வாத்தி சார் யாருக்குமே சொல்லல. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? ஆனா வர பௌர்ணமி அன்னைக்கு இன்னும் 20 நாள்ல எங்க ரெண்டு பேருக்கும் ஊரறிய கல்யாணம் நடக்க போகுது. ஓ, அப்படியா? வாழ்த்துக்கள் செந்தில். என்னங்க, அதான் வாழ்த்து சொல்றாங்கல்ல, தேங்க்ஸ் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல சார். பத்திரிக்கை கொடுக்காம எப்படி கூப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதான் நாங்க ரெண்டு பேரும் முறைப்படி வந்து உங்களை நேர்ல அழைக்கிறோம் சார். நீங்க மறக்காம எங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. செந்தில், நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். செந்தில், இப்போ உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, நல்லா தெரியுது. சரியாயிடுச்சு. அப்புறம் எதுக்கு வீட்ல இருந்துகிட்டு நாளைக்கே வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பதில் வேற ஒருத்தர் தான் அப்பாயின்ட் பண்ணோம். அது சரியா வர்றதில்ல. அதான் உங்களை நேர்ல பார்த்து திரும்ப ஜாயின் பண்ண சொல்லலாம்னு தான் வந்தேன். நான் வந்துடுறேன், பிரச்சனை இல்லை. வந்த இடத்துல உங்களுக்கு கல்யாணம் நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு மனைவி கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் செந்தில். அப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம். வரேன். வரேங்க. வரேன் சார். வரேன். செந்தில், நம்ம கிளாஸ்ல அமுதான்னு ஒரு பொண்ணு படிக்குதுல்ல, அந்த பொண்ணு கூட இந்த ஊர் தானே? இப்பதான் கரெக்டா கதைக்குள்ள வரீங்க. இல்ல, அந்த புள்ளையும் ரொம்ப நாளா ஸ்கூல் பக்கம் வரலையா, அதான் அந்த புள்ளையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்ன, இப்பவே பார்த்துட்டா போச்சு. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? எப்படி? கூப்பிட்டா வந்துட போறாங்க. புரியல. இல்ல, கூப்பிடுற தூரத்துல தான் அவங்க இருக்காங்க. கூப்பிட்டா வந்துருவாங்கன்னு சொன்னேன். என்னங்க, நான் சொல்றது சரிதானே? வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு வார்த்தையிலே விளையாடுறாளே சண்டாளி.
நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். அமுதா வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லி அவங்களையும் நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. என்னங்க, நான் சொல்றதெல்லாம் சரிதானே? ஆ, நீங்க போங்க சார், நான் சொல்லிடுறேன். சரி நான் வரேன். வரேன். சரி சார், ஆ? பத்திரிக்கையோட வருவோம். கல்யாணத்துக்கு நிச்சயமா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன்.